Hello dears, welcome to Endless English Grammar class. Our topic, parts of speech. Totally 8 parts of speech are there. இதை எல்லாமே உங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. You might be knowing. இருந்தாலும் மறந்துருக்கலாம், right? Let us recap and have a look. First one, noun. Second, pronoun. Third, verb. Fourth, adjective. Fifth, adverb. Sixth, conjunction. Seventh, preposition. Eighth one, interjection. Look at the video. First one, noun. The noun is the first part of speech that recognizes a person, thing, place or idea. ஒரு ஆளோட பெயரையோ இல்லை இடத்தோட பெயர், பொருளோட பெயர், இல்லை ஐடியா. ஓகே, ஐடியா கூட ஒரு நேம் நம்ம வச்சுருப்போம். அதாவது ஒரு பொருளோட நிலைப்பாடு. ஓகே, ஸோ அதை கூட நம்ம நவுன் தான் சொல்லணும், ரைட்? எக்ஸாம்பிள், ராபர்ட், மென், basketball, computer, dog, Paris, Asia, etc. Next one, pronoun. A pronoun is just a replacement or a substitute for the noun in a sentence. நவுனோட ஜெராக்ஸ் காப்பி ப்ரனவுன். அதாவது ஒரு சென்டென்ஸில் நவுனுக்கு பதிலாக நம்ம ப்ரனவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் an எக்ஸாம்பிள், ஷீலா இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த சென்டென்ஸில் ஷீலான்றது நவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸை கவனிங்க. ஷீ ஹாஸ் அ பியூட்டிஃபுல் ஐஸ். இந்த சென்டென்ஸில் அந்த ஷீ த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டில் வருது இல்லையா, ஷீ. இதை யார் எதை டினோட் பண்ணுது? ஷீலாவை. அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஷீலா வந்துச்சு இல்லையா, அந்த ஷீலாவை டினோட் பண்ணுது. அந்த தட் இஸ் நவுனை டினோட் பண்ணுது இந்த ஷீ. ஷீ இஸ் நத்திங் பட் ப்ரனவுன். ப்ரனவுனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஹீ, ஷீ, இட், தே, யூ, எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஒன், வேர்ப். வேர்ப்னா என்னது? தமிழில் வினைச்சொல். ஓகே, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல், ரைட்? A verb is a part of speech used in a sentence to express any action and existing reality. For example, play, sing, writing, speak, etc. அதாவது limb activities, நம்மளுடைய கை கால்களை வச்சு ஒரு செயல் செய்கிறோம் இல்லையா, அதுதான் verb. அது மட்டும் இல்லாமல் ஐம்புலன்களை வச்சு நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா, பார்த்தல், கேட்டல், தொடுதல், சுவைத்தல், நுகர்தல். நம்மளுடைய கை கால்களை வச்சு இந்த வேலைகள்லாம் செய்யலைனாலும் இதெல்லாம் வேர்புன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ். ஆல்ரெடி வி நோ ப்ரனவுன் அண்ட் நவுன். இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் அட்ஜெக்டிவ். ஃபார் an எக்ஸாம்பிள், he is a tall boy. அந்த பையனை பாருங்கள், எவ்வளோ உயரமாக இருக்கான். இங்கே அந்த பாயை டாலுன்ற வேர்டை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறோம். பாய் நவுன். ஓகே, இந்த நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு டால். ஸோ டாலுன்ற வேர்ட் அட்ஜெக்டிவ். An adjective is a part of speech used in a sentences that describes more about a noun or a pronoun. Examples, intelligent, hardest, tall, fat, etc. Next, adverb. Noun or pronoun அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது adjective அப்படின்னா, verb பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது adverb. For an example, he runs fast. அவன் எப்படி ஓடுறான் பாருங்க, வேகமாக ஓடுறான். ஓடுறான்றது verb. எப்படி ஓடுறான்? வேகமாக. ஸோ வேகமாகன்றது adverb. An adverb expresses more about a verb, adjective or another adverb in a sentence. For example, slowly, quickly, sincerely, etc. Next, conjunction. இது one of the parts of speech. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, two or more words இல்லை sentences, phrases, clauses இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட் தான் conjunction. A conjunction is a part of speech used to connect two or more than two different words, sentences, phrases, clauses. Examples, and, or, but,
not, so, for, while, because, etc. நெக்ஸ்ட்டு ப்ரெப்போசிஷன். ப்ரெப்போசிஷன் அப்படின்னா நவுனை பற்றின தொடர்புடைய சொல். அதாவது அந்த நவுன் வந்து எந்த இடத்துல இருக்கு, மேலேயா கீழேயா சைட்லையா அடியிலையா, ஸோ அந்த மாதிரி. A preposition is a word that represent that relationship between the noun. For example, until, of, in, at, under, about, etc. நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷன். நம்மளுடைய கவலைகள் துக்கம் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கு ஸ்பெஷலாக நம்ம வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் இன்டர்ஜெக்ஷன். அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இஸ் அ வேர்ட் யூஸ்ட் இன் அ சென்டென்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங், எமோஷன் ஆர் எக்ஸைட்மெண்ட். எக்ஸாம்பிள்ஸ்: ஹுரே, ஓ, யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், எக்ஸெட்ரா. இந்த 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.